சொல்றேன்னு சொல்லி இங்க பாருங்க. 2006 அதிமுக ஆட்சி முடிக்கும் போது தோராயமா 60,000 கோடி கடன். 2011 திமுக ஆட்சி முடிக்கும் போது தோராயமா 1,20,000 கோடி கடன். 2016 அதிமுக ஆட்சியை முடிக்கும் போது தோராயமா 2.5 லட்சம் கோடி கடன். 2021 அதிமுக ஆட்சியை முடிக்கும் போது தோராயமா 5 லட்சம் கோடி கடன். இப்போ 2026 தோராயமா 10 லட்சம் கோடி கடன். ஊடகத்துல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோடு ஒரு விவாதம் போச்சு. அந்த விவாதம் என்னன்னா, அனுபவம் உள்ள மருத்துவரிடம் உங்கள் மருத்துவத்தை பார்த்தீர்களா, அனுபவம் இல்லாத மருத்துவரிடம் உங்க மருத்துவத்தை பார்த்தீர்களா அப்படின்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய பதில், அந்த அனுபவம் உள்ள மருத்துவர் ஒரு நாள் அனுபவம் இல்லாம தானே வந்திருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனுபவம் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை மீண்டும் அதிமுக திமுகலையே நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கடன் தொகை இப்படிதான் போகும். நம்ம நாடு வளர்ச்சியை நோக்கி போகாது. நீங்க இந்த முறை புதிதாக சட்டமன்ற உறுப்பினராக புதிய கட்சிகளில் உள்ளவர்களை தேர்ந்தெடுங்கள், அல்லது சுயேட்சையாக போட்டியிடுபவர்களை தேர்ந்தெடுங்கள். ஐயா காமராஜர் சொன்னது மாதிரி பொதுமக்கள் பணத்தை நெருப்பா நினைக்கணும். நெருப்பு எடுத்து நம்ம பைக்குள்ள வைக்க முடியாது. நெருப்பு எடுத்து நம்ம